guys, welcome and welcome to the channel The Computer Community. இன்னைக்கு நம்ம வந்து 2 lakhs பட்ஜெட்ல வந்து PC பில்ட் பண்ண போறோம். சோ இந்த PC யோட பர்பஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் எடிட்டிங், ஆல்சோ ஃபார் கேமிங் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங். சோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு PC பில்ட் பண்றப்போ வந்து அவங்களோட பர்பஸ் என்ன, அந்த PC எதுக்காக பில்ட் பண்றாங்க and அவங்க என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு PC பில்ட் பண்ணுவோம். சோ இந்த PC யோட பர்பஸ் வந்து எடிட்டிங். அதனால வந்து அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து was majorly CPU intensive. சோ அதனால வந்து நம்ம 3900K ப்ராசஸர் போயிருக்கோம் and also with the 4070 Ti from Zotac. Very minimalistic looking PC and நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணிருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் RGB பார்ட்ஸ் தான். சோ வந்து நம்ம மிச்ச டீடைல்ஸ்லாம் வந்து அப்படியே பில்ட் பண்றப்ப பார்த்துலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த MSI Pro சீரிஸ்லேருந்து Z790P மதர்போர்ட் போயிருக்கோம். ஸோ இந்த மதர்போர்ட் ஆக்சுவலாக எங்கே பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டு ஹை ரேஞ்சில் அந்த மாதிரி ஒரு இடத்துலாம் பிளேஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப ஹை ரேஞ்சும் சொல்ல முடியாது, ரொம்ப மிட் டு லோ ரேஞ்சும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த ப்ரோ சீரிஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸாகவே ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் என்னோட வீடியோலேயே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2-3 பில்டுக்கு வந்து வெறும் ப்ரோ சீரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அது அவ்வளோ நல்லா அவுட் பர்ஃபார்ம் வந்து இந்த VRM டெம்பரேச்சர்ஸ். ஏன்னா VRM டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் சூப்பரான ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க ஃபார் VRM. ஸோ தட் இஸ் வை வி வென்ட் ஃபார் திஸ் மதர்போர்ட். ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ டாப் ஆஃப் த லைன் i9-13900K ப்ராசஸர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் NVMe வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ என்ன NVMe அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து XPGலேருந்து S70 Blade. ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் NVMe தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் NVMe. ஸோ இதை வந்து நம்ம வந்து சாம்சங்கோட ரொம்ப டாப் அண்ட் NVMe-குள்ளலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை விட ஹாஃப் தான் வரும். பட் ஆனால் வந்து என்ன ப்ரைஸ் நம்ம வந்து பே பண்ணுறோமோ அதுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மிங், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பேசிக்காக அந்த NVMe-ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா XPGலேருந்து Lancer DDR5 6000 MHz ரேம். ஸோ இது வந்து நான் RGB. ஸோ கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கான ஒரு பில்டு தான் இது. ஸோ அதனால தான் நான் RGB போயிருக்கோம். ஸோ கேபினெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லியான்லேருந்து Lancool 216 இந்த கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி லியான்லியில் வந்து ரொம்ப லிமிடெட் எடிஷன் கேபினெட் தான். ஏன்னா பெருசாக வந்து இன்னும் வந்து நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா வரல, ஏன்னா ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ் லான்ச் பண்ணது தான். ஸோ இது வந்து எந்த கேபினெட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியான்லியில் வந்து Lancool 215 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸாக ஒரு கேபினெட் இருக்குது. அது வந்து இந்த பெரிய ஃபேன் வச்சு இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேபினெட் வச்சாங்க வித் அ ஃபியூ ஏரோடைனமிக் சேஞ்சஸ். ஸோ அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லியன்லி Lancool 216. ஸோ இந்த கேபினெட் வந்து பார்க்கும்போது வந்து தெரியும் லைட்டாக இந்த கேபினெட் எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இது வந்து இந்த லியன்லி Lancool 215ஓட நெக்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேபினெட் தான் அது. ஸோ இதில் மேஜராக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேபினெட்டில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் வந்து இங்கே அந்த ஃபேனில் வந்து வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எவ்வளோ ஏர் வந்து இன்டேக் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக வந்து இடம் விட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப மினிமலிஸ்ட் டிசைன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி மினிமலிஸ்டிக்காக வந்து விட்டுருக்காங்க ஃப்ரம் லியான்லி. ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி மதர்போர்ட் ப்ராசஸர் எல்லாத்தையும் அப்படியே வந்து உள்ளே செட் பண்ணிடுவோம்.
ஆக்சுவலி நானே இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா O11 டைனாமிக்லேயும் பார்த்ததில்ல, Lancool 215லையும் பார்த்ததில்ல. ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க கேபினெட் கூட. ஸோ இந்த டப்பாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டப்பா, அதில் என்ன இருக்குன்னா ஸ்க்ரூ இருக்குது, ஜிப் டைஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க, நார்மலாக ஒரு ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த கேபினெட்டோட பேக் பேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பேனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சூப்பராக ஒரு ஃபேன் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இங்கே வேணால் நம்மளும் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து ஃபேன் வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ ஃபேன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ஃபேன் வந்து நம்ம அடிஷ்னலாக போட்டுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் இவங்க கொடுத்துருக்க இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஃபேனும் பேக்கில் வந்து ஒரு ஃபேன் தவிர. ஸோ ஆல்சோ வந்து நம்ம இப்போ ஒரு இந்த மதர்போர்டோட பேக் கூலரோட ப்ராக்கெட்டை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நியூ டிசைன். அண்ட் ஆல்சோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு ஃபுல் செக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து கேபிள்ஸ் வந்து சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மதர்போர்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கூலரை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ லிக்விட் கூலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து இது டாப் வந்து கழட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம டாப்பை ரிமூவ் பண்ணி தனியாக கூட லிக்விட் கூலர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்பீங்க வாங்க. ஸோ லிக்விட் கூலருக்கு வந்து Deepcool வந்து LS720 SE வந்து போயிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மிட் டு ஹை ரேஞ்ச் அந்த மாதிரி வர ஒரு லிக்விட் கூலர் தான், டீசென்ட்லி பர்ஃபார்மிங் லிக்விட் கூலர். ஸோ லெட்ஸ் கோ அஹெட் வித் அன்பாக்சிங். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 10,000 தான் வரும். ஸோ வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து ஒரு 3-4 லிக்விட் கூலர்ஸ் தான் இருக்கும். அதில் இது Deepcool, இட்ஸ் அ வெரி குட் ரெனோன் பிராண்ட் அண்ட் ஆல்சோ இட் பெர்ஃபார்ம்ஸ் ரியலி குட். ஸோ வந்து அதுக்கு போயிருக்கோம். ஆக்சுவலாக வந்து கார்சேர்லேயே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்லேயும் இல்லை. ஐ திங்க் 15,000 வரைக்கும் கூட வந்து லிக்விட் கூலர் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பெருசாக இல்லை. அண்ட் ஆல்சோ இருக்குது, மாடல் இருக்குது. ஐ திங்க் H150 ஒரு மாடல் இருக்குது. பட் ஆனால் அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் கம்பேட்டபிள் ஃபார் LG 1700. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி குடன்ட் கோ வித். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம Deepcoolக்கு வந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்லேருந்து இந்த டாப் பேனலில் வந்து கழட்ட போகிறோம். ஸோ எந்த டாப் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ரேடியேட்டர் மாட்டோம்ல, ஸோ பேசிக்காக அந்த பேனல் வந்து அப்படியே தனியாக வந்துடும். ஸோ அந்த பேனலாம் இப்போ கழட்ட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு சும்மா மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து அந்த LG ப்ராக்கெட், இது பேசிக்காக நம்மளோட லிக்விட் கூலருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம லிக்விட் கூலராக வந்து இன்ஸ்டால் பண்ணுற வேலையை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் சும்மா இப்போதைக்கு வந்து ஒரு ஹாஃப் பொசிஷன்லேயே இருக்கட்டும். நம்ம லிக்விட் கூலர் வந்து இப்போ பேசிக்காக அந்த ப்ராக்கெட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் மேலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பவர் சப்ளைக்கு வந்து கார்சேர்லேருந்து RM850E யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து RM850Xன்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு வெர்ஷன் இருந்துச்சு, அதே RM850 ஆகினாங்க. இப்போ அதே வந்து RM850E ஆகிட்டாங்க. ஸோ வந்து இது பேசிக்காக வந்து ஒரு அவங்க நியூவர் வெர்ஷன்ஸ் தான். ஸோ ஓல்டு வெர்ஷன் எல்லாமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இந்த பில்டுக்கு வந்து 850 watts போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா வந்து ரெக்கமெண்டட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 700 to 750 தான். ஒரு 100 watts எக்ஸ்ட்ரா நம்ம சும்மா வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 4070 வந்து அந்த PCIe 5.0 கேபிள் வச்சுருக்கிறதுனால கார்சேரோட கிட் ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி PCIe 5.0 டேரெக்டாக வந்து நம்ம அந்த பெரிய பின் கனெக்டர் வந்து டேரெக்டாக வந்து நம்ம GPUலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிள் கிட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து மேண்டட்ரி கிடையாது, பட் ஆனால் வந்து இன்னும் க்ளீனாக இருக்கும் பில்டு. ஏன்னா அவங்களோட ஒரு
மொக்க கனெக்டர் கொடுப்பாங்க, 2 பின் வந்து வச்சு அது ஒரு அன்னிவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ சேஃபர் கூட. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ராக்டிகலி ஈவன் மோர் சேஃபர் தேன் யூஸிங் அ கனெக்டர். ஏன்னா கனெக்டரில் வந்து நிறைய ஃபால்ட் வந்துருக்கு த்ரூ த வேர்ல்ட். ஸோ இங்கே இருக்குது டுவல் 6 பின் டு ஒரே ஒரு சிங்கிள் 12 பின் அந்த PCIe 5.0 கனெக்டர். இதையும் வந்து நம்ம பவர் சப்ளையில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பவர் சப்ளை இது கேபினெட்டில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ லிக்விட் கூலர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் லைட்டாக பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு ஃபைனல் செட் ஆஃப் கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பெண்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து இப்போது கிராஃபிக் கார்டோட பவர் கேபிள் மாத்திரம் வந்து விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கிராஃபிக் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். எஸ், லெட்ஸ் see that. ஸோ இந்த 4070 Ti பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக பெரிய ஒரு பயங்கரமான சைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் இனிஷியலாக. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3080 3090 அந்த சைஸ்க்குள்ளே தான் வருது. இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அரௌண்ட் 290 watts which is actually equal to 3070 Ti. ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 3090. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் 12 GB ஆஃப் GDDR6 RAM 6x RAM. 3090ல் பார்த்தீங்கன்னா 24 GB வரும். ஸோ அது தவிர வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் it will be like totally the same தான். இப்போ அப்படியே ஒரு இன்ஸ்டாலேஷனை போட்டுருவோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த பில்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது. வெரி சிம்பிளிஸ்டிக் பில்ட் பட் சூப்பர் பர்ஃபார்மிங். மணி இப்போ வந்து ராத்திரி 3ஆவது, நான் போய் தூங்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை பாய்.